வெல்கம் டு டாக்டர் பி த்ரீ விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நீட். ரொம்ப கான்ட்ரவர்சியான டாபிக் தான். ஸோ இது நம்ம ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோவை நம்ம போடுறோம். ஸோ கொஞ்சம் இதோட உள் புரிதல் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஸோ அதனால இதில் நான் என்ன சொல்ல வர பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட வியூவில் யோசிங்கன்றதான் என்னோட புரிதல். இதுக்குள்ள அரசியல் கருத்துக்கள்லாம் திணிச்சு வேற கான்ட்ரவர்சி மாதிரி கொண்டு போகாம ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் அந்த விஷயத்த உங்களுக்கு நான் கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் இந்த நீட்டுக்கு இந்த கான்ட்ரவர்சி அப்படிங்கிறத நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நீட் அப்படின்னா இந்த நீட் வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பல் மருத்துவர்களுக்காக நடத்தப்படுற தேர்வு. இந்த தேர்வு யாரு நடத்துறாங்க, என்ன பர்பஸ்க்காக நடத்துறாங்க? டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. ஆத்தரைஸ்டு பாடி, செல்ஃப் ஆத்தரைஸ்டு பாடி. எந்த ஒரு அரசியல் டைடும் இதில் இருக்க முடியாது. டிசிஷன் மேக்கிங் எல்லாமே வந்து இவங்களே எடுத்துருவாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஜேஇ, அதாவது இன்ஜினியரிங் நடக்கக்கூடிய ஜே ட்ரிபிள்இ அந்த எக்ஸாம், ஜேஇ எக்ஸாமினேஷனையும் இவங்க தான் நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் வழங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் இவங்க தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த இந்த நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி அதுதான் இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம இப்ப ஏன் இது வந்து தமிழ்நாடு மாணவர்களுக்கு இது ஏன் பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்கணும். இதை வந்து அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அரசியல் மேற்பூச்சு மே கருத்து தெரிவிக்கிறனால இது மக்களிடையே தவறா போய் இது வந்து புரிதலை ஏற்படுத்துகிறது. அதாவது இது மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது இப்ப பொது தேர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா 60% ரொம்ப ஈஸியாகும், 20% வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்றதாகும், வெறும் 20% வந்து தான் ரொம்ப ஹார்டா மாடரேட்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ற மாதிரி தேர்வுத்தாள்கள் எடுக்கப்படும். ஸோ அந்த மார்க்கின் அடிப்படையில ஒரு மருத்துவமோ ஒரு இன்ஜினியரிங்கோ சேர்க்கறதுக்காக கட் ஆஃப் வைக்கிறதுங்கிறது இன்றைய காலகட்டத்தில் அது சரியா இருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இப்ப நீட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம். இப்ப வந்து அரசு வேலை, இப்ப எல்லாத்துக்கும் வேலையை கொடுத்துடலாமே, ஏன் வந்து அரசு பணிக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒரு தேர்வு வாரியம் வச்சு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. எம்ஆர்பி மருத்துவர்களுக்காக எம்ஆர்பி தேர்வு முறை, ஆசிரியர்களுக்காக டெக் எக்ஸாமினேஷன், இது மாதிரி தேர்வு முறை காம்படிட்டிவ் எக்ஸாம்ல என்ன பண்றோம்னா வடிகால். இதுல வந்து கான்செப்ட் ஓரியன்டா யாரு நல்ல புரிதல், இந்த சப்ஜெக்டை நல்ல டெப்தா புரிதலை ஏற்படுத்தியிருக்காங்க, புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபில்ட்ரேஷனுக்காக தான் இந்த இது மாதிரியான தேர்வு முறைகளாக நடத்தப்படுது. இந்த என்ட்ரன்ஸ், இந்த நீட், ஜேஇ இது மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்ல எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா கான்செப்ட் ஓரியன்டேஷனா. இப்ப நியூட்டன் தேர்ட் லா பத்தி மக்கர் பண்றது வேற, படிக்கிறது வேற, புரிஞ்சு படிக்கிறது வேற. ஸோ புரிஞ்சு படிக்கிறவங்க அந்த கொஸ்டின் எப்படி வேணா மாத்தி மாத்தி கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்பதான் நம்ம நீட்டுக்கான பிரச்சனை, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான பிரச்சனைக்கு நம்ம வரோம். நீட்டோட பைபிள்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தோம்னா சிபிஎஸ்இ சிலபஸ், அந்த என்சிஆர்டின்னு சொல்லுவோம், அந்த சிபிஎஸ்இ சிலபஸ் மேக் பண்றவங்க தான் இந்த கொஸ்டின் மேக்கிங்ல அந்த என்சிஆர்டி அமைப்பு தான் இதுல ரொம்ப ஈடுபாடு இருக்கனால. ஸோ இந்த சிபிஎஸ்இ சிலபஸோட ஃபாலோப்பிங்ல இருந்து வரக்கூடிய கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? இப்ப அடிப்படையிலான என்ன பிரச்சனை, இதனால தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நான் 2008 பேட்ச் படிக்கும் போது அப்ப என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. கட் ஆஃப் பேஸ்டு செல்வி ஜெயலலிதா அவர் வந்ததுக்கு அப்புறம் கட் ஆஃப் பேசிஸ்ல இது பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன். எங்களுக்கு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முறையாக நடத்தப்பட்டது. அப்ப நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பெருவாரியான தனியார் பள்ளிகள்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா 11ஆம் வகுப்பு நடத்தாம 12வது வகுப்பை 2 வருடங்கள் படித்து 2 வருடங்கள் படிக்கும் போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருப்பாங்க. ஸோ கட் ஆஃப் வந்து அவங்க நிறைய எடுத்துட்டு நிறைய கவர்மெண்ட் சீட்டர்ஸை பிரைவேட் கல்லூரி மாணவர்கள் தான் வாங்கினாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் வாங்க முடியல நாங்க இருக்கிற காலகட்டத்திலேயே. ஸோ அது மாதிரி இது இந்த மாதிரி நீட்ல இதனால அரசு பள்ளி மாணவர்கள் எப்படி சஃபர் ஆகுறாங்கன்னா அடித்தளமே இங்க பேஸா இல்லை. ஸ்டேட் எஜுகேஷன் போர்டு வந்து நீட் எக்ஸாமினேஷனுக்கு உகந்ததா இல்லை ஒரு விஷயம்.
இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்தோம்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த கான்செப்ட் ஓரியன்டேஷனாக மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படுவது இல்லை. அதனாலதான் இந்த நீட் தேர்வுகள் எல்லாம் வந்து அரசு பள்ளி மாணவர்கள் தான் எதிர்பார்த்ததை விட மார்க் அவங்களால எடுக்க முடியறது இல்லை. ஸோ அடிப்படையில இங்க என்ன மாற்றம் அப்படின்னு பண்ணோம்னா, தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு பள்ளிகளிலுமே ஒரு பேருக்கு வந்து என்ன பண்றாங்க, நீட் கோச்சிங் கொடுக்குறாங்க, கிளாஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. ஸோ ஆனா அந்த சிலபஸ்லயே வந்து அடிப்படையிலேயே நிறைய மாறுதல் ஏற்படுத்தணுங்கிறது தான் என்னோட பார்வை. அப்படி ஏற்படுத்தும் பட்சத்தில் வந்து அரசு பள்ளி மாணவர்களும் இந்த நீட் எக்ஸாமினேஷன்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது கவர்மெண்ட் பாலிசி மேக்கிங்ல தான் இதை நம்ம கொண்டு வரணும். நீங்க அதற்கு நம்ம அரசை மட்டும் குறை சொல்ல முடியாது. அரசு பள்ளிகளிலேயும் தரத்தை உயர்த்தப்பட வேணும். அரசு பள்ளிகளிலே சொல்லிக் கொடுக்குற கல்வி முறைகள் இதெல்லாமே உயர்த்தினாதான் அவங்க அரசு பள்ளியோட மாணவர்களோட டீச்சிங் பேட்டர்னை மாற்றும் போது அவங்களுக்கு இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க ஈஸியா அட்டன் பண்ணிடுவாங்க. தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதோட என்னோட புரிதல் அப்படிங்கும் போது இந்த வடிகால் இது வந்து ரொம்ப தேவைதான். ஏன்னா நீட் வந்து மருத்துவர்களுக்கு மட்டும் தேவையான்ற ஒரு கேள்வி பொருளா வர்றதுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பின்னாடி சொல்ல வரேன். அப்ப அரசு பணி அமர்த்துறவங்களுக்கு எக்ஸாமினேஷன் தேவையில்லை. ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரி தேர்வு முறைகளுக்கும் தேர்வு முறைகள் தேவையில்லை. நீட் பள்ளி இந்த நீட்டுனால அரசு பள்ளிகள் பெரும்பான்மையோர் பாதிக்கப்படுறதுனால இதை வந்து ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக கிரியேட் பண்றாங்க. நீட் ஜேஇ அது மாதிரி தேர்வுகள் கண்டிப்பா வந்து அந்தந்த துறையை வலுப்படுத்துறதுக்கு தேவை. அந்த வலுப்படுத்துறதுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் சமமா போட்டியிடுற தளம் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. அது அரசு தான் செஞ்சு கொடுக்கணும். அதுக்குன்ற நீட் தேர்வு முறையை சுத்தமா ஒழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனி இல்லை. அதனால மாணவர்கள் வந்து வர அடுத்த நீட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நீட்டுக்கான மாணவர்களுக்கு நான் ஒரு மாணவர்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் நான் ஒரு டிப்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப டைம் ஷெட்யூல் பண்ணி நீங்க ரிவிஷனை ரிப்பீட்டடா நீங்க பண்ணிட்டே இருக்கணும். அப்புறம் கான்செப்ட் ஓரியன்டா ஒரு சாப்டர் எடுத்தீங்கன்னா மக்கர் பண்ணாதீங்க. அந்த கொஸ்டின் படிச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் மாத்தி கேட்டாலும் நீங்க ஆன்சர் அட்டன் பண்றதுக்கு மாதிரி கான்செப்ட் ஓரியன்டா நீங்க வந்து படிக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அரசு பள்ளி மாணவர்களா இருக்கட்டும், தனியார் பள்ளி நீட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஆஸ்பிரேட்ஸ் எல்லாத்துக்குமே அதேதான். கான்செப்ட் ஓரியன்டா நீங்க படிச்சீங்கன்னா இந்த நீட் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 720க்கு நீங்க 720 எடுக்கலாம். அதனால எந்த தப்பு ரொம்ப ஈஸி. கான்செப்ட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும் போது நீங்க ஈஸியா அட்டன் பண்ண முடியும். மார்க் டெஸ்ட் இந்த எக்ஸாம் கட்ட நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வெப்சைட்ஸ்ல நீங்க போனீங்கன்னாவே மார்க் டெஸ்ட் வந்து இந்த நீங்க என்னதான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, என்னதான் நீங்க ரிவிஷன்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த மார்க் டெஸ்ட் இது கம்ப்யூட்டரைஸ் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த மார்க் டெஸ்ட்டுக்கு வந்து சில பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து அவங்களே வந்து இப்போ மார்க் டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்றாங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்காக இந்த NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ன பண்றாங்க, மார்க் டெஸ்ட் ஆன்லைன்லயே நடத்துறாங்க, ஃப்ரீ ஆன்லைன்லயே நடத்துறாங்க. ஸோ நிறைய மார்க் டெஸ்ட் நீங்க அந்த டைமிங்குள்ள நீங்க ஆன்சர் பண்றதுக்காக நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஃபில்டரேஷன் மெத்தட். இந்த 3 மணி நேரத்துக்குள்ள வந்து நீங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணும் போது உங்களுடைய மூளை சரி உங்க கற்றல் ஆற்றல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த பரிசோதிக்கிறதுக்காக தான் இந்த 3 மணி நேரம். ஸோ இந்த ரிப்பீட்டட் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? அதையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். மார்க் டெஸ்ட் கம்பல்சரி நீங்க அட்டன் பண்ணியே தான் ஆகணும். நிறைய டெஸ்டஸ் நீங்க அட்டன் பண்ணணும். வீக்லி டெஸ்டஸ் நீங்க அட்டன் பண்ணும்போது இந்த உங்களுக்கு எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்காது. அந்த முன் அனுபவம் உங்களுக்கு இருக்கும் போது நீங்க அழகா இந்த தேர்வுல ஈஸியா நீங்க மார்க் எடுக்க முடியும். பெற்றோர்களுக்கு முக்கியமான சொல்ல வரும்னா, பெற்றோர்கள் தான் இன்னைக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா, பையன் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு 5-6 முறைகள்லாம் நீட் எழுத வச்சு நீங்க வந்து அவங்களையும் ரொம்ப ப்ரெஷரைஸ்டா ஆக்குறீங்க. மருத்துவம் ஒரு படிப்பு, அளவுதான். இந்த சமூகத்தை என்ன பண்றீங்கன்னா, டாக்டர்ன்ற ஒரு பிம்பம், ஒரு என்ன காரணத்தினால நிறைய கட்டமைப்புனால நீங்க உங்களுடைய கனவுகள், ஏன்னா பாருங்க குஜராத்ல ஒரு பையன் மருத்துவம் ஆகணுங்கிறதுக்காக தற்காலையே வெட்டி எடுத்துக்கிட்டாரு. அது மாதிரி செய்திகள்லாம் வருது. மருத்துவம் ஒரு தொழில், அளவுதான். அதுவே வாழ்க்கை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு படிக்காத நிறைய பேரு கட்டின ஹாஸ்பிட்டல்ல தான் படிச்ச டாக்டர்ஸ் போய் வேலை பார்க்குறோம். உங்க குழந்தைகளுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். மருத்துவம் மட்டுமே வாழ்வாதாரம் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கு. இப்ப நான் வந்து மருத்துவம் படிச்சிருந்தாலும் என்னுடைய முழு நேர தொழிலா நான் பண்றதுன்னு பார்த்தோன்னா விவசாயம் தான். ஸோ அதனால எனக்கு விவசாயத்திலையும் சினிமாலையும் தான் அதிக ஈடுபாடு. ஸோ அதை நான் தொழிலா மாத்திக்கிறதுக்கான வழிகள் அடுத்தடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி
அதுல நான் எப்படி வருமானத்தை ஈற்றணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட பாதைகளையும் நான் தீர்மானிச்சுட்டு இருக்கேன். அது மாதிரி உங்க குழந்தைகளுக்கு வழிதான் நீங்க காட்டணுமோ அந்த வழியில நீங்க ப்ரெஷரைஸ் பண்ணி ஒரு வாழ்க்கை முறைய உங்க குழந்தைக்கு திணிக்காதீங்க. உங்க குழந்தைக்கு என்ன வருங்கிறத நீங்க தேடுங்க. இது காம்படிட்டிவ் வேர்ல்ட். 1 மார்க் 2 மார்க்ல இழந்துட்டோம் அப்படின்னா இதுதான் வாழ்க்கை இல்லை. அதனால நீங்க பேரண்ட்ஸ் நீங்க ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணாதீங்க உங்க குழந்தைங்கள. அதுதான் நான் ஹம்பிளா உங்களை ரெக்வஸ்டா நான் வச்சேன். நான் நீட்டை பத்தி ஒரு 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 ஓவராலா இது ஒரு கான்ட்ரவர்சியான டாபிக் அப்படின்றனால இதை நான் ஓவராலா ரொம்ப டெப்தா சொல்லாம நான் ஒரு மேம்போக்கா உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். நீட் முறை தேவையா தேவை இல்லையாங்கிறது இங்க பிரச்சனை இல்லை. நீட்டு ஜேஇ காம்படிட்டிவ் எக்ஸாம்கள் அனைத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் இது தேவை. ஆனால் அந்த எக்ஸாமினேஷன்ல காம்படிட் பண்ணக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கும் தளமும் அரசு கல்வி தரமும் சரியா இருக்கா அப்படின்னா அது இல்லை. அதை உயர்த்துறதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத அரசு பார்க்கணும். ஆனா அதை வச்சுட்டு அதை விட்டுட்டு இந்த நீட்டை ஒழிக்கிறது, நீட்டை நீக்கிடுவோம் தனிப்பட்ட முறையில சுப்ரீம் கோர்ட் ஒரு 3 வருஷம் 2014 to 17 வருடங்கள் 3 வருடங்கள் மட்டும் தடை விதிச்சிருந்தது. ஆனா இதுக்கப்புறமும் ஒரு தனிப்பட்ட மாநிலத்துக்கு நீட் விளக்கம் கொடுக்கறது என்ன பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்லாத விஷயம். நீட் இல்லைனாலும் நீட்டின் மாதிரி தேர்வு முறைகள்ல மாற்றம் செய்யப்பட்டு 2.0 நீட் 2.0 2.3 அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்ல தான் போகும். ஸோ அதனால நீட்டை நீங்க ஒரு பெரும் பேசு பொருளாகவும் அது ஒரு பெரும் அரசியல் களமாகவும் தமிழ்நாட்டில் பார்க்கப்படுது. அது ஒரு கல்வி முறை, அது ஒரு தேர்வு முறைன்றதான் பார்க்கணும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. இதுல கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிறதுக்கான அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அரசியல் தலைவர் கொடுத்தாலும் அரசு பள்ளி தரம் உயர்த்தப்பட்டுட்டா இந்த நீட் எக்ஸாமினேஷன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பெரும் பொருட்டு இல்லை. இதுதான் என்னோட புரிதல். உங்களோட என் கருத்துல ஏதோ முரண்பாடு இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுல கமெண்ட் பண்ணலாம். அதுக்கான விளக்கங்கள் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.